அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, முதல் வாசகம் உலகின் முடிவை குறித்து நமக்கு எடுத்து இயம்புகிறது. இரண்டாவது வாசகம் உழைப்பின் மாண்பை குறித்து நமக்கு எடுத்து இயம்புகிறது. மூன்றாவது நற்செய்தி வாசகம் உலகின் முடிவு, அதற்கு முன் ஏற்படும் அறிகுறிகள், எப்படி அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது என்பதை குறித்து இயம்புகிறது. பொதுவாக உலக முடிவு குறித்து இன்றைய மறையுரை சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். உலக அழிவு என்று சொன்னால் ஒரு விதத்தில் அது ஒரு பயத்தை, அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருப்பதனால உலக முடிவு. உலக முடிவு குறித்து இப்போது இருக்கக்கூடிய இத்தலைமுறையினர் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். குறிப்பாக 90s கிட்ஸ் 1999 வருடம், அந்த வருடம் முழுவதும் அப்போது பள்ளிகளில் படித்திருந்த மாணவர்களுக்கு தெரியும், அப்போது இருந்த பெரியவங்களுக்கும் தெரியும், 2000 வருஷத்தில் உலகம் அழியப் போகுது. அப்போ நான் விடுதியில் படித்து கொண்டிருந்தேன். தெரியும், ஒரு 150-200 பசங்க எல்லாரும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி இந்த செய்தி, அப்போல்லாம் பெரிய அளவில் இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லை, பெரிய அளவில் இந்த செய்தி எல்லோரிடமும் போய் சேர்ந்ததற்கு காரணம், ஒருவர் மற்றவரிடத்தில் இதை பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் அந்த பயம், அந்த அச்ச உணர்வு. உனக்கு தெரியுமா, கரெக்டாக 2000 அந்த ஒரு நொடி அது மாறும்போது உலகம் அழிஞ்சிருமா அப்படின்ட்டு எல்லாரும் கிளாஸ் ரூமில் பேசிப்போம். அப்போ நவம்பர் மாதம் வந்துடுச்சு, டிசம்பர் மாதம் வந்துடுச்சு, ஒரே பயம். அந்த வருடம் கிறிஸ்மஸ்லாம் கூட சரியாகவே கொண்டாட முடியல. டிசம்பர் 31 ஒரே பயம். எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம், நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா ஆச்சுன்னா உலகம் அழிய போகுது, கரெக்டாக 2000 பிறக்கும்போது உலகம் அழிய போகுது அப்படின்னு பயத்தோடவே நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுதுன்னு அப்படியே படுத்துனுக்கு. திடீர்னு காலையில் அம்மா எழுப்புறாங்க, அப்படி ஏஞ்சி பார்த்தா இன்னும் உலகம் அழியலையா. உடனே விடுமுறை முடிச்சுட்டு திருப்பி விடுதிக்கு வந்த உடனே எல்லாரும் பேசிக்கிறோம், ஏய் உலகம் அழியலப்பா, 2000 கரெக்டாக அழியும்னு சொன்னாங்க, அழியலப்பான்னு. உடனே உனக்கு தெரியுமா, இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் கேலண்டரை தப்பாக குறிச்சிட்டாங்களாம். அது குறிக்கும் போது கரெக்டாக 4 வருஷம் விட்டுட்டு குறிச்சாங்களாம். அதனால 2004 எப்போ பிறக்குதோ அப்போ தான் 2000மா, அதனால 2004 உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னாங்க. இது என்னடா இது புது சோதனைங்கிற மாதிரி. அதுக்கேற்றாற் போல் 2004 என்ன வந்துச்சு, எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது 2004 சுனாமி வந்துச்சு. ஐயோ கரெக்டாக போச்சு, உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது. அப்பயும் உலகம் அழியல. இது போன்று நிறைய முறை, நிறைய தடவை நாம் உலக அழிவு குறித்து, முடிவு குறித்து சிந்தித்திருப்போம் இல்லை? அந்த பாஸ்டர் சொன்னாராம், உதாரணத்திற்கு நாஸ்ட்ரடாமஸ் உலக அழிவை குறித்து சொன்ன விடயங்கள் யூடியூப்பில் போடுங்க, வரும் பாருங்க. நாஸ்ட்ரடாமஸ் உலக அறிவை குறித்து அவர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். பாபா வாங்கே என்கிற பெண்மணி, கண் பார்வைகளை இழந்த பாபா வாங்கே என்கிற பெண்மணி உலக அழிவை குறித்து சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியதில் பல நடந்து விட்டன, எனவே உலகம் அழிய போகிறது. உடனே நம்ம அதை எடுத்து பார்ப்போம். அது இவங்க 2 பேர் சொல்றது கூட நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு பத்தாது. யார் சொல்லணும்? உலகம் அழிய போகிறது சொல்வது யார்? நாசா. அவ்வளோதான். நாசாவே சொல்லிட்டானாம்பா உலகம் அழிய போகுதுன்ட்டு. அவ்வளோதான், அதை பிடிச்சிக்குவோம். உனக்கு என்ன தெரியும், நாசா சொன்னால் சும்மா இருப்பான், தப்பாக இருக்குமா? அவன் வானெல்லாம் போய் அங்கேருந்து பார்த்துருக்குறான், உலகம் அழிய போதான் அப்படின்னு உடனே நம்ம எல்லாரும் அதை பற்றி பகிர்ந்து கொள்வோம். இப்போ உலகம் அழிவு, அதை குறித்து விவாதிப்பது, அதை குறித்து சிந்திப்பது, அல்லது இந்த நாள், இந்த வருடம் உலகம் அழிய போகிறது என்று பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு, இதெல்லாம் நமக்கு ஒரு பெருமையை தருகிறது. ஏன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், உலகம் அழிய போகிறது என்பது. அப்போ அப்படிப்பட்ட இந்த உலக அழிவை குறித்து யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? இயேசுவுக்கு தெரியுமா? தெரியும்னுவீங்க.
இயேசுவுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சத்தமா தெரியும். மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரம் 36வது இறைவார்த்தை. அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. அடுத்த வரி, விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. யாருக்கு தெரியாது? விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. இதை சொன்னது யாரு? அதே மகன் தான் சொன்னார், இயேசு தான் சொன்னார். தந்தை ஒருவரை தவிர உலக இறுதி நாளை குறித்து, அந்த நாளை குறித்து, அந்த வேலையை குறித்து யாருக்குமே தெரியாது. இட்ஸ் அ ஹிடன் சீக்ரெட். ஒரு ரகசியம், ஒரு மிகவும் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். அது தந்தையை தவிர, கடவுளாம் தந்தையை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்ப அந்த வேலையை, அந்த நாளை குறித்து நாம் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் அந்த நாளும் அந்த வேலைக்கு குறித்து நம்மை என்னப்படுத்திக் கொள்ள வேண்டும்? தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி வரை. மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். மன உறுதியோடு அந்த நாளுக்காக. அப்ப நினைப்பீங்க, அந்த நாள் எப்போது என்று யாருக்குமே தெரியாது, தந்தையாம் கடவுளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மன உறுதியோடு இருந்து அதை நாங்கள் எப்படி காத்துக்கொள்வது? உலக முடிவு 2 வகைப்படும். உலக முடிவு ஒன்று, நாம் எல்லோரும் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய அளவில் அப்படியே மலைகள் எல்லாம் நொறுங்கி கீழே விழ, அப்படியே கடல் தன் இருப்பிடத்தை விட்டு வெளியே வந்து எல்லோரையும் கவ்விக்கொள்ள, எரிமலைகள் எல்லாம் வெடித்து சிதற, இப்படி நாம் கற்பனை செய்கிற அளவில் ஒரு உலக முடிவு இருப்பதாக ஒன்று. இரண்டாவது, உலக முடிவு இருக்கட்டும், எனக்கு உலகம் முடிந்து போகும். அது எப்போது? நம்ம இறக்கும்போது எனக்கு உலகம் என்ன ஆகும்? முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ 2 வகையான உலக முடிவில் முதலாவது வகையான உலக முடிவிற்கு யார் யார் இருப்பார்கள், அந்த நேரம், அந்த வேலை, அது எப்போது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் 2வது வகை, எல்லோருக்கும் உலகம் ஒரு நாள் முடியத்தான் போகிறது. அதற்கு நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால இயேசுவினுடைய வார்த்தைகளை ஆழமாக, மிக கவனமாக கவனியுங்கள். என்னை போன்றே இதோ அங்கே, அதோ இங்கே என்று நிறைய பேர் வருவார்கள். அவர்களை நம்ப வேண்டாம். டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா நான் சொல்றது நடக்கும். போய் பாருங்க. சென்னை எல்லாம் சுற்றி நீங்கள் வந்தீர்கள் என்றால், எல்லா இடங்களில் இருக்கிற அந்த செவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேனர், இந்த ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. என்ன போஸ்டர் அது? பாஸ்டர் அழைக்கிறார். உலக முடிவு குறித்து ஆராதனை கூட்டத்திற்கு பாஸ்டர் அழைக்கிறார். உலகத்திற்கு எச்சரிக்கை செய்தியை பாஸ்டர் வழங்க அழைக்கிறார் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. எல்லா இடங்கள்லையும் ஒட்டியிருக்கும். கூட்டம் அலமோதும். அங்கே பாஸ்டர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு வர. எல்லாரும் இங்கே ஆண்டவர் வாழ்கன்னு சொல்கிறீங்களோ, இல்லை மரியே வாழ்கன்னு சொல்கிறீங்களோ இல்லையோ, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னுவீங்க. அங்கே சொல்லிட்டு உடனே அவர் சொல்லுவார், அந்த பிள்ளைகளே, அமெரிக்காவில் அடுத்த வருடம் பூகம்பம் வரப்போகுது, கடவுளுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கைத்தட்டும். இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் வரப்போகுது, இந்தியாவில் சண்டை போட்டுக்குவாங்க. எதெல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் சொல்லுவார். சரிங்களா? அமெரிக்காவில் புயல் வர்றதும், இந்தோனேஷியா ஜப்பான் நாடுகளில் பூகம்பம் வர்றதும், இந்தியாவில் சண்டை வர்றதும், விவாகரத்துக்கு போய் எல்லாரும் கோர்ட்டில் நிற்கிறது, இது எல்லாமே அன்றாட நிகழ்வுகள். அது எல்லாவற்றையும் சொல்லி பாருங்கள், எல்லாம் நடக்குது, உலகம் அழிய போகுது அப்படின்ன உடனே நாம் எல்லாரும் அதற்கு தயாராகிடுவோம். பாஸ்டர் என்னம்மா சொன்னார், பாஸ்டர் பாருங்கள் அப்படி எதிர்காலத்தை புட்டு வச்சுட்டாரு, பாஸ்டர் வாழ்க அப்படின்ட்டு அவர் பின்னாடி எல்லாரும் போயிடுவாங்க. இயேசு சொல்கிறாரு, அதை நம்பாதீர்கள். ஏனென்றால் உலக அறிவு குறித்து, உலக அழிவு குறித்து, உலகத்தின் முடிவு குறித்து யாருக்கும் தெரியாது.
ஆனால் அந்த உலக முடிவுக்கு நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள, தயார்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் இரண்டாவது வாசகம். உலகம் முடிய போது, உலகம் அழிய போது அப்படின்னா நீ உழைக்காம இருப்பியா? இருப்ப. நாளைக்கு அழிய போகுதுன்னு சொன்னா யாராச்சும் வேலைக்கு போவீங்க? சொல்லுங்க, வேலைக்கு போவீங்களா? நானே ஃபோன் பண்ணி வேலைக்கு போலியான்னு கேட்டால், ஃபாதர் நாளைக்கு உலகம் அழிய போகுது ஃபாதர், வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ஒய்ஃப் நான் சிக்கன் செய்ய சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக அப்படியே அழியும் போது அப்படியே நாங்கள் அப்படியே குடும்பமாக ஜாலியாக போயிடலான்னு இருக்கோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவீங்க. உலகம் அழிய போகிறது என்றோ, உலகத்தின் முடிவு நமக்கு தெரிந்து விட்டதாலோ நாம் உழைக்க முன்வர மாட்டோம், பிறருக்கு உதவ முன்வர மாட்டோம், நன்னெறி நிறைந்த வாழ்க்கை வாழ முன்வர மாட்டோம். ஏனென்றால் அதனுடைய முடிவு நமக்கு தெரிந்து விட்டது. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது வாசகத்தில் பவுலடிகளார் சொல்றாரு, உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. எனவே உழைப்பு என்கிறது நம்ம எல்லாருமே ஒரு சின்ன வார்த்தை, ஒரு உழைப்பு, ஒரு தொழிலில் ஈடுபடுவது என்று நினைக்கிறோம். உழைக்கும் மனம் கொண்டவன் தன் குடும்ப உறவுகளை நேசிக்க துவங்குவான். யார் வேலைக்கு போவா? தன் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறவன் வேலைக்கு போவான். கடுமையாக உழைக்கக்கூடியவன் எதற்காக கடுமையாக உழைக்கிறான்? தன் எதிர்காலம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிறான். தன் எதிர்காலம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிறவன் தன் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நல்ல நெறிகளை கற்றுத்தருவான். எனவே இந்த உழைப்பு என்பது ஒரு மனிதனின் மாண்புக்கு அது வழிகாட்டுகிறது என்பதை மறவாதீர்கள். அப்ப எப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம் என்றால், நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள, தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். காலம் கெட்டு போயிடுச்சு. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அந்த முதல் இறை வார்த்தையை படிங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் இறை வார்த்தை. இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன என அறிந்து கொள். யார் யாரெல்லாம் இறுதி காலம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள்? அது 2 தீமோத்தேயுல பவுலடிகளார் சொல்றாரு பாருங்க. தன்னலம் நாடுவோர், பண ஆசையுடையோர், வீம்புடையோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்புணர்வு அற்றோர், ஒத்துப்போகாதோர், புறங்கூறுவோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதோர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். எவ்வளவு பேரை பவுலடிகளார் யோசித்து அந்த வார்த்தைகளில் அதை சேர்த்திருக்கிறார். இப்போ இந்த வார்த்தைகளை படிக்கும்போது இதில் நான் எதுவாக இருக்கிறேன்? இப்போ இறுதி நாளில் என்னை தகுதிப்படுத்தி கொள்ள எனக்கு தடையாக இருப்பது எது? நான் நல்ல மனசுள்ளவனாக இருப்பேன், ஆனால் கடவுளை விட சிற்றின்பத்தின் மீது அதிகமான நாட்டம் கொண்டவனாக இருப்பேன். நான் குடும்பத்தின் மீது பாசம் வச்சிருப்பேன், ஆனால் தற்பெருமை பேசுவேன். நான் தீமை செய்ய மாட்டேன், ஆனால் நன்மை செய்கிறத விரும்ப மாட்டேன். இப்படி பல எண்ணங்களில் பல மனிதர்கள் நம்மிடையே தோன்றுவார்கள். புரியுதுங்களா? அப்ப நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள இறுதி நாட்களுக்கு முன்பாக தன்னலம் நாடுவதை விட்டுடணும். பண ஆசையுடையோர் இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு குணம் எதுவென்றால் பண ஆசையுடையோர். அதிகமான பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும், அதிகமான பணத்தை நான் நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற மனமுடையோர் அதிகமாக இருக்கிறார்கள். 3வது வீம்புடையோர், செருக்குடையோர், ஆணவம் அகங்காரம் உடையோர். எத்தனை பேர் நம்ம இடத்துல இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. செருக்குடையோர், ஆணவம், அகங்காரம், நான் தான் பெரிய ஆளு, நான் வந்தால் 4 பேர் எனக்கு வணக்கம் சொல்லணும், நான் யாரையும் மதிக்க மாட்டேன், யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். செருக்கு, ஆணவம் உடையோர் எப்படி நாம் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர். இன்றைக்கு அது பெரிய ஒரு கேள்விக்குறி. எந்த குழந்தையும் எந்த பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதா இல்லை.
ஏன்னா பெற்றோரை யாருக்கும் கீழ்ப்படுகிறதில்லை, அதனால் அவங்க யாரும் கீழ்ப்படுகிறதில்லை. நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்புணர்வு அற்றோர், இதெல்லாம் படிக்கும்போது இதில் நான் எந்த வகையில் நான் இருக்கிறேன்? கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை பேசுவோர், இதெல்லாவற்றிலும் குறைந்தபட்சம் நீங்கள் போய் வீட்டில் அமைதியாக படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் நம்ம இருப்போமா மாட்டோமா? கட்டாயம் இருப்போம். அப்போ இறுதி நாளுக்கு முன்பாக இந்த குணநலங்களிலிருந்து நான் என்னை எப்படி விடுவித்துக் கொள்வது? அதுதான் உலக அழிவிற்கு முன்பாக நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வது. உலக அழிவுக்கு முன்பாக நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வது எது? இப்படிப்பட்ட இதிலிருந்து. காலம் கெட்டு கிடக்குது. இன்னைக்கு சமூகம் வெளியில் போனால் வயதான பாட்டின்னு கூட பார்க்க மாட்டான், கழுத்தில் இருக்கிற செயினை கழுத்தை அறுத்து எடுத்துட்டு போகிறான். இன்றைக்கு தாய்மார்களே ஆபத்திற்குரியவர்களாக மாறிட்டாங்க. அம்மா என்கிற வார்த்தை கேட்கறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கு. அம்மாங்கிற வார்த்தை ஒரு புனிதமான வார்த்தை. சமீப காலமாக அந்த வார்த்தையே அபாயகரமான வார்த்தையாக மாறுது. தன் நெருங்கிய தோழியோடு கொண்ட தவறான உடல் உறவில் அந்த தோழி சொல்கிறான் குழந்தைய சாவடின்ட்டு அம்மா மூச்சு அடைக்க வச்சு சாவடிக்கிறா குழந்தைய. காலம் எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? பணத்திற்காக போய் அவனை கொலை செய்யினா போய் முகம் சிதைய சிதைய வெட்டி கொலை செய்கிறார்கள். காலம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு நன்மையை பயக்க வேண்டிய இடத்தில் 4-5 பேர் கூட்டம் போட்டு இதை எப்படி இதை அழிவுற செய்யலாம், இதை எப்படி கெடுக்கலாம் என்று எல்லா இடங்களிலும் மனிதர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். காலம் எப்படி கெட்டு போச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கு உதவி செய்யக்கூடியதை கூட அதை காட்சிப்படுத்தி வலையூரியில் போட்டு பாராட்டு பெற வேண்டிய நிலைமைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். காலம் எப்படி கெட்டு போச்சு பார்த்தீங்களா? தான் செய்யக்கூடிய உதவியை கூட பிறர் வாயால் புகழ வேண்டும் என்பதற்காக பரப்புரை செய்வோரின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. காலம் எப்படி கெட்டுப்போச்சு பார்த்தீங்களா? குழந்தைகளுக்கு மீது காட்ட வேண்டிய அன்பும் அக்கறையும் இன்றைக்கு காட்டாமல், தன் கணவன் மீதும் மனைவியின் மீதும் காட்ட வேண்டிய அன்பும் அக்கறையும் காட்டாமல் எல்லோரும் அவரவர் அலைபேசியிலும் தொலைபேசியிலும் நேரத்தை கழிப்பது எவ்வளவு கொடுமை. காலம் எப்படி கெட்டுப்போச்சு பார்த்தீங்களா? எல்லாரும் ஒன்றாக உணவருந்தி உறவாடி மகிழ்ந்திருந்த திருவிழா காலங்கள் எல்லாம் போய் திருவிழா என்றாலே தனிமையாக அவரவர் வேலைக்கு அவரவர் விரும்பிய இடத்திற்கு போவதுதான் திருவிழா என்று மாறிடுச்சு. எவ்வளவு காலம் கெட்டு போச்சு பார்த்தீங்களா? திருவிழாவோ ஒரு நல்ல நாளோ போய் பெரியவருடைய கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு நல்ல காரியத்தை துவங்கு என்று இருந்த நமது சமூகம் இன்றைக்கு நல்ல நாளில் குழந்தைங்களை என்ன பண்ணுது? தூங்கிட்டு இருக்குது. நம்ம கேட்டோம்னா, ஃபாதர் பையன் தூங்கிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃபாதர். நான் டிஸ்டர்ப் பண்ணலம்மா, நான் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் நல்லா தூங்க வைங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க. காலம் கெட்டு போச்சு. அப்போ இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளில் நல்லது எது தீயது எது என்று பகுத்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் நான் எப்படி என் வாழ்வை காத்துக்கொள்வது? நல்ல குணங்களை நான் எப்படி வளர்த்து கொள்வது? நான் எப்படி பலமுறை சொல்லியிருக்கிற மத்தேயு நற்செய்தியிலே 25வது அதிகாரம் 36வது இறைவார்த்தையிலே நீங்கள் படித்தீர்கள் என்றால், நான் நிறைய முறை சொல்லியிருக்கிற நற்குணங்களை சிறு வயதிலிருந்தே பிறருக்கு கற்றுத்தாருங்கள். உலகம் முடிவு கட்டாயம் எல்லோருக்கும் வரும். தனிப்பட்ட முறையில் நான் மரணித்து போகலாம், அல்லது உலகமே கடவுளின் தந்தையாம் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அழிந்து போகலாம். ஆனால் இறைவனின் திருமுன்னிலையில் நான் ஒரு நாள் நிறுத்தப்படுவேனா மாட்டேனா? நிறுத்தப்படுவேன். அப்போது அவர் என்னிடத்தில் கேட்கப் போகிற கேள்விகள் என்ன? நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நான் நோயிற்றிருந்தேன், என்னை காண வந்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். அப்ப கேள்விகள் எளிமையாக இருக்கிறது. அதை வளர்த்து கொள்ள வேண்டிய பக்குவம் நமக்கு இருக்கிறது. கிறிஸ்மஸ் கிட்ட வருது பாருங்க, எவ்வளவு நற்காரியங்களை செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். பிறரோடு நாம் நற்காரியங்கள் செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எனவே இறுதி நாள் என்பது எல்லோருக்கும் கட்டாயம் வரும். அதை ஒருபோதும் நாம் தவிர்க்கவே முடியாது. அந்த இறுதி நாளுக்கு முன்பாக நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக, இறைவனின் அன்பு பிள்ளைகளாக, இந்த மரியன்னையின் அன்பு பக்தர்களாக,
குறைந்தபட்சம் இந்த நற்குணங்களில் ஒன்று இரண்டையேனும் அதிகமாக வளர்த்து கொண்டு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். இறுதி நாளுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.